வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எக் பாஸ்தா ரெசிபி தாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. அந்த தண்ணி கொதித்ததும் அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்துருக்கேங்க. இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டி வச்சிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக நறுக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம சாஸ் எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போது காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வணக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போது ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுக்கலாங்க. அந்த தண்ணியிலேயே இந்த மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துருக்கேங்க. முட்டையை சேர்த்ததும் அதற்கு மேலே நம்ம பெப்பர் தூள் தூவிக்கலாங்க. முட்டையை நல்லா கலக்கி விடாமல் இந்த மாதிரி பட்டும் படாமலும் கலந்து விடணுங்க. பாருங்கள், முட்டை ரொம்ப உதிர்ந்துடக்கூடாது. இந்த டைமில் நம்ம அரிச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுறலாங்க. பாஸ்தா எல்லாத்துலேயும் நல்லா அந்த மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான எக் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ இதை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.